ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். சீரியல்ஸ்லாம் அவ்வளோவா பார்க்காதீங்க. தயவுசெய்து சீரியல்ஸ் அவ்வளோ பார்க்காதீங்க. நான் ஏன் எதுக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதில் தான் நீங்களாவே புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு ரொம்ப ஃபேமஸான சீரியல். அந்த சீரியலில் வர கேரக்டர்ஸ்க்காக உயிரே கொடுப்பாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பேர் சீரியல் பார்ப்பாங்க, எல்லாருமே சீரியல் பார்ப்பாங்க. கிளாஸ்க்கு காலையில் வந்தால் அதை தான் பற்றி ஃபுல்லாக டிஸ்கஷன் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சீரியல் ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. ரொம்ப ஃபேமஸான சீரியல். அதில் வந்துட்டு என்ன தான் நடக்குது, அதாவது எல்லோரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களே, அப்படி என்ன தான் ஸ்பெஷல் இருக்குதுன்னு ஒரு நாள் பார்த்தேன். என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒரு நாள் சும்மா செக் பண்ணேன். டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ற சீன் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டியிருக்காங்க. டைனிங் டேபிளில் சாப்பிட்ற சீன் அரை மணி நேரமாக ஓட்டியிருக்காங்க. அவங்க பெயிண்ட் அடித்து வச்ச மாதிரி இந்த சவுத்தை வெள்ளை அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அதை மட்டும்தான் காட்டுறாங்க. அரை மணி நேரம் அதே போட்டு அறுத்துட்ருக்காங்க. அது வந்துட்டு முடிஞ்சிட்டு அந்த நாள் ஃபுல்லாக சாப்பிட்றதே ஓட்டிட்டாங்களா. அடுத்த நாள் அதோட மெயின் கேரக்டர்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணு, ஹீரோயின் நினைக்கிறேன், பொண்ணு வந்து வீட்டில் கார்டனில் ஒரு பூ இருக்குது, அந்த பூ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என்ன நடக்குது, உட்காந்துட்டு ஏதோ அப்படியே டிஸ்கஸ் பண்ணுறா. சரி என்ன தான் பேசுகிறாளே பார்ப்போம் அப்படின்னா, என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு டயலாக் வருது. ஒரு பொண்ணோட உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னா, அவள் ஹஸ்பண்ட் அவள் செய்கிற சாப்பாடை நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுறதா. இதான் ஒரு பொண்ணுக்கான ரியல் சந்தோஷமா? நீங்களே சொல்லுங்கள், பொண்ணுக்கான ரியல் சந்தோஷம் இது தானா? அதாவது ஒரு பொண்ணுக்கான ரியல் சந்தோஷம் தன்னோட ஹஸ்பண்ட் தன்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுறது தானா? இதுதான் பொண்ணுங்க பிறந்திருக்காங்களா ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு? நான் ஒன்றும் கோவப்படல. இல்லை, இந்த மாதிரி டயலாக் வந்துட்டு இந்த மாதிரி டயலாக்லாம் லூஸ்தனமாக டயலாக்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பொண்ணோட சந்தோஷம் அப்படின்னு என்ன இருக்குது இதில்? நீங்களே சொல்லுங்கள். அதாவது இது பார்க்குறதுக்கு டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டயலாக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் இவ்வளோ நாள் ஒரு சீரியலும் பார்த்தது கிடையாது. சின்ன வயசில் பார்ப்பேன், அப்புறம் வந்துட்டு அப்படி மறந்து விட்டு ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. என்னடா இது, பொண்ணுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் முக்கியமானது ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ணுறதா, ஹஸ்பண்ட் அப்ரிஷியேட் பண்ணுறதா? ஏன்னா இதுக்காக பொண்ணுங்க பிறந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டயலாக்ஸை வந்துட்டு சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு பழகி இப்போ உங்கள் பெருசாகும் என்ன ஆகும், அவங்க ஏம் வந்துட்டு இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுமா இல்லையா? டிஸ்ட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி ஹஸ்பண்டுக்குன்னு ஒரு ஆளை தேட ஆரம்பிப்பாங்க. ஃபைண்டிங் த ஒன். அப்படி தானே அவங்க டைரக்ஷன் போகுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள், நியாயப்படி சொல்லுங்கள். அப்படி தானே போகும். அப்போ இது என்ன நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சீரியல்ஸ் நம்ம ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, சீரியல் என்டர்டெயின்மெண்ட்க்கு பாருங்கள், ஒரு ஆடியன்ஸ் வியூவிலேருந்து பாருங்கள். அதோட ரொம்ப மூழ்காமல், அது ஒரு ஜஸ்ட் ஃபிக்ஷனல் குக்டப் ஸ்டோரி, அதை வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்தே பாருங்கள். ரொம்ப மூழ்கி போகாதீங்க. இப்போ அந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிட்டு, அவங்க கேரக்டர் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னா, அவங்க சொல்கிறத வேத வாக்குமாக நினச்சி அதையே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அது உங்கள் சப்கான்ஷியஸில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும். உங்களுக்கு எது ரைட் எது ராங்குன்னு தெரியாது. ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க சொல்கிறது தான் கடவுள் சொன்ன வாக்கு மாதிரி அப்படி உங்களுக்கு ரெஜிஸ்டர் கண்டிப்பாக ஆயிரும். அதனால நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா அவங்க சொல்கிறது எது தப்பு எது ராங்குன்னு அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் முடிவு எடுத்துருவீங்க. ஸோ எதையுமே டிஸ்டன்ஸ்லேருந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்தே பாருங்கள். ஏன்னா எப்போவுமே செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு தன்னோட ரியல் செல்ஃபை வெளியே காட்டவே மாட்டாங்க. ஒருபோதும் தன்னோட ரியல் செல்ஃபை எந்த செலிப்ரிட்டிஸும் காட்டவே மாட்டாங்க. எல்லாம் வந்துட்டு வெளியே சும்மா ஏதாவது வெளியே பந்தாக காட்டுவாங்க, இல்லைன்னா வெளியே கைண்டாக இருக்கமாக காட்டுவாங்க. இப்போ ரியலாகவே வந்துட்டு சில பேர் இருக்காங்க, ஆனால் வந்துட்டு ரியலாக இருக்கவங்க தெரியாத அளவுக்கு பொய்யா இருக்கவங்க மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பிளெண்டடாக இருக்காங்க. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. இன்னொன்று சொல்லியாகணும், என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் விஜய் ஃபேன், ரொம்ப பெரிய விஜய் ஃபேன். விஜய் பற்றி அவளே பாட்டுலாம் எழுதுவா, பாட்டு பாடுவா, பயங்கரமாக பண்ணுவாள். இப்போ வேறு ஸ்கூல் போயிட்டா. அவள் வந்துட்டு ஒரு நாள் சொன்னேன், எனக்கு விஜய் வந்துட்டு அவங்க படம் பிடிக்கும், ஆனால் என்னோட அந்த விஜய் ஆளை பிடிக்காது, விஜய் ஆக்டராக பிடிக்காது, ஆனால் விஜய் படத்தில் வர்ற கேரக்டரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். என்னை செவுட்டில் அடிச்சிட்டாங்க.
செவுட்டில் அடிச்சிட்டா, அவ்வளோதான். நான் எதுக்கு அடித்தேன்னு கேட்குறேன். என்ன நீ விஜய் பற்றி அப்படி பேசிட்டியா அப்படி இப்படிங்கிறா. நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அது ஃபில்ம் தான். அது வந்துட்டு ஃபில்மில் தான் இவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. ரியல் லைஃப்பில் அவ்வளோவா யாரும் ஃபில்மில் வர மாதிரி இருக்க மாட்டேன் சொன்னால் அவள் நம்பவே மாட்டேங்கிறேன். இன்ன வரைக்கும் அவளை என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. அவள் செவுட்டில் அடிச்சிட்டா. அப்போ இவ்வளோ அப்சஸ்டாக இருக்கிற அளவுக்கு வந்துட்டு செலிப்ரிட்டிஸ் இப்படி நம்மளை ஏமாற்றி வச்சுருக்காங்க. இப்போ அது உண்மையாக கூட இருக்கான். விஜய் நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம். அது நம்மளுக்கு வந்து தேவையான டாபிக் கிடையாது. எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது இந்த மாதிரி இப்போது நான் ஸ்டார்டிங்கே வரேன். அந்த மாதிரி லூஸ்தனமான டயலாக்ஸ், கிறுக்குத்தனமான இது அப்படிலாம் பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் டிஸ்ட்ராக்ட் கண்டிப்பாக ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியல, ஆடியன்ஸ் வியூலேருந்து பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சீரியலை வந்துட்டு மூழ்கி போகாதீங்க. ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டே இருப்பீங்க. ஸோ என்னோட அட்வைஸ், சீரியலே பார்க்காதீங்க, நல்லது தான். பார்த்தா என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பாருங்கள், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். ஆடியன்ஸ் வியூலேருந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.